ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சென்டென்சஸ் நம்ம டெய்லி சென்டென்சஸை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கான சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கெட் மீ சம் வாட்டர். கெட் மீ சம் வாட்டர். நம்ம லாஸ்ட் வீடியோவில் கெட் மீ சம் வாட்டர் அதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கெட் மீ சம் வாட்டர் அதுக்கான ஆன்சர் எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள். கெட் மீ சம் வாட்டர் அதுக்கான ஆன்சர் எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள். இப்போ வெளியே போயிட்டு வந்துட்டு உட்காந்துட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு வேறு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாராவது தண்ணி குடிச்சிருந்தா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா கெட் மீ சம் வாட்டர். கெட் மீ சம் வாட்டர் அதுக்கான தமிழ் அர்த்தம் எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். ஹேவ் திஸ் ஷர்பத். ஹேவ் திஸ் ஷர்பத். இந்த சர்பத் சாப்பிடுங்கள். ஹேவ் திஸ் ஷர்பத். இந்த சர்பத் சாப்பிடுங்கள். இந்த சர்பத் சாப்பிடுங்கள் இருக்கிற இடத்துல சர்பத்தோட இடத்துல ஜூஸுன்னு மாற்றிக்கலாம், டீன்னு மாற்றிக்கலாம், காஃபின்னு மாற்றிக்கலாம். இந்த டீ சாப்பிடுங்கள், இந்த காஃபி சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குடியுங்கள் தான் வருவோம். ஆனால் நம்ம பேசும்போது அப்படி தானே சொல்லுவோம். இந்த சர்பத் சாப்பிடுங்கள் அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா ஹேவ் திஸ் ஷர்பத். இதே டீனா ஹேவ் திஸ் டீ. இதே காஃபினா ஹேவ் திஸ் காஃபி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த சர்பத் சாப்பிடுங்கள் அதுக்கான இங்கிலீஷில் ஹேவ் திஸ் ஷர்பத் அதுக்கான தமிழ் அர்த்தம் இந்த சர்பத் சாப்பிடுங்கள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ வாஸ் ஜஸ்ட் ஜோக்கிங். ஐ வாஸ் ஜஸ்ட் ஜோக்கிங். நான் சும்மா நகைச்சுவையாக சொன்னேன். ஐ வாஸ் ஜஸ்ட் ஜோக்கிங். நான் சும்மா நகைச்சுவையாக சொன்னேன். இப்போ யாரையாவது திட்டிடுவோம், பைத்தியம் அப்படின்னு சொல்லி திட்டிடுவோம். உடனே அவங்க அம்மா வந்து கேட்பாங்க, எதுக்குடா என் பையனை போய் பைத்தியம்னு சொன்னேன், எதுக்குடா என் பொண்ணை வந்து பைத்தியம் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் சும்மா விளையாடினேன் ஆண்டி, நான் சும்மா நகைச்சுவையாக சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இரு உன்னை கூட்டு போய் கீழ் பக்கத்தில் சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லி விளையாட்டாக சொல்லிவிடுவோம். அதுக்கு என்ன சொல்லுவாங்க, எதுக்கு இப்படி சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் சும்மா விளையாடினேன், நான் சும்மா நகைச்சுவையாக சொன்னேன் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா ஐ வாஸ் ஜஸ்ட் ஜோக்கிங். ஐ வாஸ் ஜஸ்ட் ஜோக்கிங் அதுக்கான தமிழ் அர்த்தம் நான் சும்மா நகைச்சுவையாக சொன்னேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ டோன்ட் லைக் வைன். ஐ டோன்ட் லைக் வைன். எனக்கு மது பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் வைன். எனக்கு மது பிடிக்காது. பார்ட்டிஸு இல்லை வேறு ஏதாவது ஹை லெவல் பார்ட்டிஸு அந்த மாதிரிலாம் நடக்கும்போது சொல்லுவாங்க இல்லையா, டேக் யூ வைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது சில பேர் என்ன சொல்லுவாங்க, இல்லை எனக்கு வந்து மது பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எனக்கு மது பிடிக்காது அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா ஐ டோன்ட் லைக் வைன். அந்த மது பேரை வச்சு சொல்லலாம். ஐ டோன்ட் லைக் இட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதோட தமிழ் அர்த்தம் எனக்கு மது பிடிக்காது. வாட் ஷுட் ஐ டூ. வாட் ஷுட் ஐ டூ. நான் என்ன செய்ய வேண்டும். வாட் ஷுட் ஐ டூ. நான் என்ன செய்ய வேண்டும். ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்போன்னா வாட் ஷுட் ஐ டூ. நான் என்ன செய்ய வேண்டும் அதுக்கான தமிழ் அர்த்தம் நான் என்ன செய்ய வேண்டும். ஐ எம் ஸ்டேயிங் இயர். ஐ எம் ஸ்டேயிங் இயர். நான் இங்கே தங்கியிருக்கிறேன். ஐ எம் ஸ்டேயிங் ஹியர். நான் இங்கே தங்கி இருக்கிறேன். நான் இங்கே பாட்டி வீட்டில் தங்கியிருக்கேன், நான் எங்கள் அத்தை வீட்டில் தங்கியிருக்கேன், நான் எங்கள் மாமா வீட்டில் தங்கியிருக்கேன், நான் வந்து இங்கே மாமா வீட்டில் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நான் இங்கே தங்கியிருக்கேங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா ஐ எம் ஸ்டேயிங் ஹியர் அதுக்கான தமிழ் அர்த்தம் நான் இங்கே தங்கி இருக்கிறேன். ஐ ஹார்ட்லி கோ தேர். ஐ hardly go there.
நான் அங்கு செல்வது அரிது. ஐ ஹார்ட்லி கோ தேர். நான் அங்கு செல்வது அரிது. சொல்லுவேன் இல்லையா, நான் இப்போ வந்து சிங்கப்பூரில் இருக்கேன், நான் இப்போ மலேசியாவில் இருக்கேன், நான் வந்து தமிழ்நாட்டுக்கு போகிறது கஷ்டம், நாங்கள் ரேராக தான் போவேன், நான் இப்போ சென்னைக்கு போகிறது கஷ்டம், நாங்கள் எப்பயாவது தான் போவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நாங்கள் போகிறது ரொம்ப அரிது அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா ஐ ஹார்ட்லி கோ தேர். ஐ ஹார்ட்லி கோ தேர். அதுக்கான தமிழ் அர்த்தம் நான் அங்கு செல்வது அரிது. அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ ஹாவ் டு கோ ஹோம். ஐ ஹாவ் டு கோ ஹோம். நான் வீட்டிற்கு போக வேண்டும். ஐ ஹாவ் டு கோ ஹோம். நான் வீட்டிற்கு போக வேண்டும். சொல்லுவாங்க இல்லையா, நான் இப்போ வீட்டுக்கு போகணும், எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் இப்போ வீட்டுக்கு போகணும், எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் இப்போ வீட்டுக்கு போகணும், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸு யார் வீட்டுக்காவது போயிருந்தா நான் வீட்டுக்கு இப்போ போகணும்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நான் வீட்டிற்கு போக வேண்டும் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஐ ஹாவ் டு கோ ஹோம். ஐ ஹாவ் டு கோ ஹோம். அதுக்கான தமிழ் அர்த்தம் நான் வீட்டிற்கு போக வேண்டும். யூஸ் யுவர் ஸ்ட்ரென்த். யூஸ் யுவர் ஸ்ட்ரென்த். உங்கள் பலத்தை பயன்படுத்துங்கள். யூஸ் யுவர் ஸ்ட்ரென்த். உங்கள் பலத்தை பயன்படுத்துங்கள். ஏதோ ஒரு சண்டை, அதில் வந்து என்ன சொல்லுவாங்க, உன்னோட ஃபுல் ஃபோர்ஸ் போட்டு நீ பண்ணு, சண்டை போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு ப்ராஜெக்டில் நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னாலும் என்ன சொல்லுவாங்க, உன்னோட பலத்தை அங்கே பயன்படுத்து நீ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பலத்தை பயன்படுத்து அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா யூஸ் யுவர் ஸ்ட்ரென்த். யூஸ் யுவர் ஸ்ட்ரென்த். அதோட தமிழ் அர்த்தம் உங்கள் பலத்தை பயன்படுத்துங்கள். ப்ளீஸ் கிவ் ரிப்ளே. ப்ளீஸ் கிவ் ரிப்ளே. தயவு செய்து பதில் தரவும். ப்ளீஸ் கிவ் ரிப்ளே. தயவு செய்து பதில் தரவும். நம்ம யாருக்காவது மெசேஜ் பண்ணியிருப்போம், கமெண்ட் பண்ணியிருப்போம், அவங்க வந்து நமக்கு ரிப்ளே பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு தயவு செஞ்சு எனக்கு பதில் தாங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு நம்மளோட ஃபார்ம்ஸை நம்ம கொடுத்துட்டு அதுக்கான ஆன்சர் வரலன்னா தயவு செய்து அதுக்கான பதிலை தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா ப்ளீஸ் கிவ் ரிப்ளே. ப்ளீஸ் கிவ் ரிப்ளே. அதுக்கான தமிழ் அர்த்தம் தயவு செய்து பதில் தரவும். அடுத்த சென்டென்ஸ் எனஃப் லெட் இட் பி. லாஸ்ட்டு வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கொஸ்டின் கேட்டிருந்ததுக்கு. இப்போது இந்த வீடியோக்கான கொஸ்டின் எனஃப் லெட் இட் பி. இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணும்போது இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணி பேசி பாருங்கள். தேங்க்யூ.